வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்து சொல்கிறாரு, இது அம்மா இல்லாமல் வேறு யாராவது இருந்தாக்கா நான் சும்மா இருந்திருக்க மாட்டேன்ட்டு. என்னடா பண்ணுவேன், தலை சீவிடுவியா? நீ என்ன பண்ணாலும் நான் இவளோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் விஜயாடா, நான் இவகிட்டலாம் மன்னிப்பு கேட்க நீ எதிர்பார்க்குறியா? அது ஜென்மத்தில் நடக்காது. என்னோட உடம்புல உயிருக்கு வரல, அதெல்லாம் நடக்காதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டு திரும்பவும் அண்ணாமலை சொல்கிறாரு, இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து திருமணி மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னோன்னே அது இந்த ஜென்மத்தில் நடக்குதுன்ட்டு அவங்க கோத்தோடு உள்ளே போய்ட்றாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இது தேவையான்ட்டு முத்து மீனாவுக்கு திட்டுறாரு. அவளோட நல்ல பழக்க வழக்கம், அவளை நல்லா வளர்த்துருக்காங்க. ஆனால் நான் தான் ஒருத்தனை வளர்த்துருக்கேனே, ஏன்டா எல்லாரும் மாதிரி தான்டா உன்னையும் வளர்த்தேன், எதுக்காகடா நீ மட்டும் மாற அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் அம்மா மாதிரியானிட்டு அவர் மனோஜ் பிடிச்சி திட்டுறாரு. இவன் கண்டி ஒழுங்காக இருந்தாக்கா ஏன் அப்படின்ட்டு, என்னோடய சூழ்நிலைப்பா, பிஸ்னஸ் சரியாக போகலன்னிட்டு எல்லாரும் போல தான் வளர்த்தேன், உன்ன மாதிரிடா மற்றவங்களாம் இருக்காங்க, ஏன்டா நீ மட்டும் இப்படி பண்ணுறன்ட்டு எல்லாருமே மாறி மாறி மனோஜ் திட்டுறாங்க. இதை பார்த்த ரோகிணி அந்த வளையல் எடுத்து வந்து மீனா கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க வாங்க மாட்டுறாங்க. அதனால் 27 லட்ச ரூபா ஓடி போனது போதில் இப்போ அந்த 4 லட்ச ரூபாய் சேர்த்து இவன் மொத்த துட்டும் எனக்கு செட்டில் பண்ணணுன்ட்டு செட்டில் பண்ணுறான்ட்டு முத்து ரவியும் சொல்கிறாங்க. அவருக்கு நான் எங்கே இந்த பணம் கொடுக்க முடியும்ன்ட்டு அவர் முடிக்கிறாரு. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, இந்த 4 லட்ச ரூபா வேணாக்கா முத்து மீனாவுக்கு இந்த 4 லட்ச ரூபா நான் கொடுத்துறேன்றாங்க. அதை கேட்டு அவர் சொல்கிறார், நீ சொன்னதுன்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அந்த 4 லட்ச ரூபா நீ எனக்கு கொடுக்கலனாக்கா நான் சும்மா இருக்க மாட்டேன், இன்னொரு முத்து பண்ணிட்டு உள்ளே வந்த விஜயாவுக்கு பார்வதி சொல்கிறாங்க, நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடம் பிடிச்சி அப்படியே மன்னிப்பு கேட்குறதுல என்ன தப்புன்றாங்க, அந்த பூ காட்டுறவங்கிட்டாலும் நான் போயிட்டு மன்னிப்பு கேட்கணுமா, அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்து உட்காராங்க. ரோகிணி அந்த வலையில் தந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க ஆண்டி, இந்த வலையில் நீங்கள் வச்சிங்க, அவங்க வாங்க மாட்டுறாங்கன்ட்டு அதை அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுதான்றாங்க. அவங்க வாங்க மாட்டேன்னிட்டாங்க, அதனால தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாம் அந்த பார்வதியால் வந்தது, இவ வரலனாக்கா அந்த வலையிலனா நான் ஏன் கழட்டி போட போகிறேன்றாங்க. அதனால் நீங்கள் என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தாக்கா அதை 4 லட்சம் நான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன்ட்டு, எல்லாம் இவனால் வந்ததுன்ட்டு நான் என்னம்மா பண்ணிட்டேன், பிஸ்னஸில் அப்படி ஆயிடுச்சுன்ட்டு எல்லாம் ஒன்றால் தாண்டா, நீ வளரி வச்சதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு, அந்த கோவத்தில் நானும் வலையில கழட்டி போட்டுட்டேன்றாங்க. இவர் அவங்க அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, நீ மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கலன்றதுனால உன் புருஷன் அவங்ககிட்ட பேசாமல் போயிட்டாக்கா நீ என்ன பண்ணுவேன்ட்டு அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிறாங்க. அவளுக்கோசம் அவள் தூண்டி விட்டான்ட்டு இவங்களாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவள் பேச்சு கேட்டுட்டு இவர் என்கிட்ட பேசாமல் இருந்தாக்கா பரவாயில்ல அப்படி இருந்துட்டு போட்டோன்ட்டு இவங்க கோயிலுக்கு போகலாம் கிளம்புன்ட்டு கிளம்பிடுறாங்க. நீ எதுக்காக 4 லட்ச ரூபா கொடுத்துக்கினேன், இந்த அம்மாவோட நகையை நீ கொடுத்துட்ருக்கலாமன்ட்டு மனோஜ் வந்துட்டு ரோகிணி கிட்ட கேட்குறாரு. சே, நீங்களாம் ஒரு மனுஷனான்ட்டு அவங்க திட்டிட்டு போகிறாங்க. இவர் முழிக்கிறாரு. இவங்க கோயிலுக்கு வராங்க. 2 பேரும் சாமி கும்பிட்டு திரும்பினாக்காங்க. ஸ்ருதியோட அம்மா வராங்க. வந்தவுடனே வாங்கன்ட்டு பேசுகிறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, உடம்பு சரியில்லை, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, எங்க கையிலலாம் நகையை கணன்ட்டுலாம் கேட்குறாங்க. இவங்க தடுமாறுறாங்க. குளிச்சுட்டு போட மறந்துட்டேன்ட்டு, மறதியா வயசாக வரதான் செய்யணுன்ட்டு, எனக்கா வயசாகிடுச்சு, உங்களுக்கும் தான் வயசாக இருக்குதுன்ட்டு உங்கள் அளவுக்கு எனக்கு இல்லைன்றாங்க. சரி நானும் வரேன், வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரேன், இப்போல்லாம் என்கிட்ட ஸ்ருதி எதுவும் சொல்கிறது இல்லைன்னுட்டு அவங்க கிளம்புறாங்க. இவங்க வந்துட்டு புலம்புறாங்க. ஸ்ருதிக்கு எப்படி திமிரு இருக்குதோ அதே மாதிரி இவளுக்கும் திமிரு பாருன்ட்டு இவங்க புலம்பிக்கிட்டே கிளம்புறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இன்னும் நீ அடம் பண்ணிக்கிட்டு இருக்க பாரு, அதுதான் பெரிய விஷயன்ட்டு அந்த பூ கட்டுறவெல்லாம் ஒரு ஆள், அவங்க ராயல் ஃபேமிலி, அவகிட்டலாம் போய்ட்டு நான் மன்னிப்பு கேட்கணுமான்ட்டு இவங்க திட்டிக்கிட்டே கிளம்புறாங்க. இதே நேரத்தில் முத்து, மீனா, ஸ்ருதி 3 பேரும் மாடியில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்காக பார்வதியான்ட்டு வர சொன்னீங்கன்ட்டு, அவங்க வந்ததான் கதவை திறப்பாங்க, அதனால தான் வர வச்சோன்னுட்டு, அவங்க வந்ததுனால தான் பிரச்சனை பெருசாகிடுச்சு, அவங்க பாட்டுக்கு தூங்கி வந்துட்டு பசி எடுத்த வந்து சாப்பிட போகிறாங்க, அதை விட்டுட்டு அவங்கள வர வச்சு போயிட்டு கூப்பிட்டதுனால தான் பெருசாக பிரச்சனை ஆச்சு, இவ்வளோ தூரம் நடந்து கூட ஆண்டி மன்னிப்பு கேட்க மாட்டுறாங்க, இந்த அளவுக்கு அடம் பண்ணுவாங்களான்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா அப்படி தான்ட்டு இவர் சொல்கிறாரு. மீனா சொல்கிறாங்க, மாமா வார்த்தையும் பேசாமல் இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் பேச வைங்க சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காது, அவங்கள பேசணும் நீ சொன்னதுனால போயிட்டு ஆண்டி வர வச்சனால எவ்வளோ தூரம் பிரச்சனை ஆச்சு பாரு, அதனால் நீ பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு அதுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நமக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா மாமா பார்த்துட்ருப்பாங்களா, நம்மளை பேச வச்சுருப்பாங்க, நம்மளோட பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க, அந்த மாதிரி அத்தைக்கு மாமாவுக்கு பிரச்சனை வந்தால் நாம் தானே தீர்த்து வைக்கணுன்ட்டு நீ அப்படி நினைக்கிற, நமக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தாக்கா அம்மா சந்தோஷப்படுவாங்கன்றாங்க, நீங்கள் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்கன்ட்டு ஸ்ருதி போய்ட்றாங்க. பார்த்து அவளை பார்த்து கற்றுக்கோன்ட்டு இவர் சொல்கிறாரு. இவங்க முழிக்கிறாங்க. அண்ணாமலை வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வராரு. வந்து உக்காந்துட்டு முத்து மீனாவும் கூப்பிட்றாரு, வாங்க எதிரில் வந்து உட்காருங்கன்ட்டு இவங்களும் வந்து உட்காராங்க. விஜய் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா, நானும் பார்த்துருக்கேன், ஆனால் அவள் எவ்வளோ தப்பு பண்ணி கூட திருந்தாமல் மாறாமல் மன்னிப்பு கேட்காம அவள் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கா, அவளுக்காக நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீங்கள் 2 பேரும் என்ன மன்னிச்சிருக்கன்ட்டு இவர் விஜயாவுக்காக மன்னிப்பு கேட்குறாரு. இவங்க 2 பேரும் பார்த்து பதறி போகிறாங்க. ப்ரோமோவில் பாட்டி வந்துட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.